ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா தமிழக அரசு 3 லட்ச ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்த மாதிரி டாக்குமெண்ட் தேவைப்படும், இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்ற ஒரு ஸ்கீமை 2002 முதல் வந்து பார்த்தா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த ஸ்கீம் யாருக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் கல்வியை மேம்படுத்துதல், அது மட்டும் இல்லாமல் ஆண் குழந்தைகளை மட்டுமே விரும்பும் மனப்போக்கினை தடுப்பதற்காக இந்த ஒரு ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ தகுதி பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமுக்கு பெண் குழந்தைகள் மட்டுமே இருக்க வேண்டும். ஸோ உங்கள் ஃபேமிலியில் பெண் குழந்தை மட்டும்தான் இருக்கணும், ஆண் குழந்தை இருக்கக்கூடாது. ஸோ அப்படி ஆண் குழந்தை இல்லாமல் பெண் குழந்தைகள் மட்டுமே இருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கருத்தடை செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டெரிலைசேஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியும். உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 1,20,000 இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இதுக்கு முன்னாடி 72,000 ரூபாய் இருந்துச்சு, இப்போ 1,20,000 வந்து பார்த்தா மாற்றி அமைச்சிட்டாங்க. ஸோ இந்த இயர்லி உங்களுக்கு 1,20,000 இருக்குது அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுங்க. பேசிக் கிரைட்டீரியா இதாங்க. அதாவது ஆண் குழந்தை இருக்கக்கூடாது, ஒன்லி பெண் குழந்தை மட்டும் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். அதேமாரி கருத்தடை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுருக்கணும். ஆண்டு வருமானம் 1,20,000 இருக்கணும். இதுதான் பேசிக் கிரைட்டீரியா. ஓகே, அதுக்கடுத்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஒரு பெண் குழந்தை இருந்தால் அக்குழந்தையின் 3 வயதிற்குள் விண்ணப்பிக்க வேண்டும். அதாவது இதில் உங்களுக்கு 2 வகையாக ஸ்கீமை பிரிக்கிறாங்க, ஸ்கீம் 1 மற்றும் ஸ்கீம் 2. ஸ்கீம் 1 பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் இருக்கிறாங்க அப்படின்னா ஸ்கீம் 1க்கு அப்ளை பண்ணலாம். இல்லை 2 பெண் குழந்தை இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கீம் 2க்கு அப்ளை பண்ணுங்க. இப்போ ஒரே ஒரு குழந்தை இருக்காங்க அப்படின்னா என்ன ஏஜ் லிமிட் இருக்குன்னா, இப்போ அந்த ஒரு பெண் குழந்தை பிறந்து 3 வயசுக்குள்ளே நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண, 3 வயசுக்கு மேலே போகுது அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் 2 பெண் குழந்தை இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு குழந்தைக்கு எவ்வளோ ஏஜ் வேணாலும் இருக்கலாம். ஸோ 10 ஏஜ் கூட இருக்கலாம். பட் 2வதாக பிறக்கிற குழந்தை 3 வயசுக்குள்ளே அந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஸோ செகண்ட் பேபி 3 ஏஜுக்குள்ளவே இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும்தான் இந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ 3 ஏஜுக்கு மேலே போகுது அப்படின்னா உங்களால் ஆன்லைன் மூலமாக இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஓகே, ஸோ அடுத்த கட்டமாக ஸ்கீம் 1 ஸ்கீம் 2 2 ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. ஸ்கீம் 1 பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கேர்ள் சைல்டு இருக்குன்னா ஸ்கீம் 1, அதேமாரி 2 பெண் குழந்தை இருக்குன்னா நீங்கள் ஸ்கீம் 2ல் அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்கீம் 1 பற்றி பார்க்கலாம். ஓகே, குடும்பத்தில் ஒரே ஒரு பெண் குழந்தை இருப்பின் உங்களுக்கு 50,000 ரூபாய் இந்த ஸ்கீம் மூலமாக தமிழக அரசு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு நீங்கள் ரெனிவல் பண்ணுற மாரி இருக்கும். 18 வயசு கம்ப்ளீட் ஆனது மொத்தமாக உங்களுக்கு 3 லட்ச ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ உங்கள் குடும்பத்தில் ஒரே ஒரு பெண் குழந்தை தான் இருக்குது, ஆண் குழந்தையே இல்லை, நீங்கள் ஸ்டெரிலைசேஷன்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு 3 வயசு இருக்க சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்த அப்ளை பண்ணி அப்ரூவல் பண்ணதுக்கப்புறம் 50,000 ரூபாய் கொடுத்துருவாங்க. அந்த 50,000 ரூபாய் உங்களுக்கு கைக்கு கொடுக்க மாட்டாங்க. அதை வந்து பார்த்தா உங்களுக்கு பவர் பத்திரத்தில் போட்டு வச்சுருவாங்க. அந்த குழந்தைக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அதோட எல்லா இன்ட்ரெஸ்ட்டுமே சேர்த்து உங்களுக்கு 3 லட்ச ரூபாய் வந்து பார்த்தா தமிழக அரசு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் இந்த ஸ்கீம் அப்ளை ஆகிடுச்சு, அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் டேரெக்டாக போயிட்டு ரெனிவல் வந்து பண்ணுற மாரி இருக்கும். இதாங்க உங்களுக்கான ஸ்கீம் 1, 3 லட்ச ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அந்த சொன்ன பாருங்க, தமிழக அரசு 50,000 ரூபாய் கொடுத்துட்றாங்க அந்த ஸ்கீமுக்கு. அதை வந்து பார்த்தா நிலையான வைப்பு தொகையில செலுத்திடுவாங்க. குழந்தையின் பெயரில் நிலையான வைப்பு தொகையான 50,000 அல்லது தலா 25,000 ரூபாய் தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை மேம்பாட்டு நிறுவனத்தில் முதலீடு செய்யப்பட்டு அந்த குழந்தையின் பெயரில் ரசீது வழங்கப்படும். தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பாருங்கள், அவங்ககிட்ட வந்து பார்த்தா கொடுத்துருவாங்க. அவங்க உங்களுக்கு வட்டியோட 18 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் 3 லட்ச ரூபாய் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இதான் ஸ்கீம் 1க்கான நோக்கங்கள். ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்தா உங்களுக்கு ஆனுவல் இன்சென்டிவாக 1,800 ரூபாய் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதாவது 6th இயர்லேருந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைல்டு, அதாவது குழந்தை படிக்கிறதுக்கு அப்புறம் 6வது வருஷத்துலேருந்து உங்களுக்கு எஜுகேஷன் எக்ஸ்பென்ஸுக்காக இயர்லி 1,800 ரூபாய் கொடுப்போம் அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். அதுக்கடுத்து நீங்கள், அதாவது உங்கள் ஃபாதரோ மதரோ ஸ்டெரிலைசேஷன் 40 வயசுக்குள்ளே பண்ணியிருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாதுங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தா ஸ்கீம் 1. அதுக்கப்புறம் ஸ்கீம் 2 கொடுத்துருக்காங்க. உங்கள் குடும்பத்தில் 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் 25,000 ரூபாய் கொடுக்குறாங்க.
ஃபர்ஸ்ட் பெண் குழந்தைக்கு 25,000 ரூபாய், அதேமாதிரி செகண்ட் பெண் குழந்தைக்கு 25,000 ரூபாய் கொடுக்குறாங்க. டோட்டலாக 50,000 ரூபாய் வந்துடுது. ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ரெனிவல் பண்ணுற மாதிரி இருக்கும். 18 வயசு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1,50,000 ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 2 குழந்தைக்கு 3 லட்ச ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. இதான் வந்து பார்த்தா ஸ்கீம் 2க்கான நோக்கங்கள். ஸோ இதுக்கான விதிமுறையை பற்றி கொடுத்துருக்காங்க. 18 வயது பூர்த்தி அடைந்த பின்பு தான் நிதி உதவி தொகையை வாங்க முடியும். ஸோ 18 வயசு கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் இந்த அமௌண்ட்டே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கலந்திருக்க வேண்டும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தா அந்த அமௌண்ட் வாங்கணும் அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட குழந்தைகள் குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பாச்சும் நீங்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணிருக்கணும். அப்படி அட்டன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட் கொடுப்பாங்க, இல்லை கொடுக்க மாட்டாங்க. பெண் குழந்தைகளில் எதிர்பாராதமாக பயனாளி இறந்து விட்டால் உரிய வைப்பு தொகையின் அக்குடும்பத்தில் உள்ள மற்றொரு பயனாளிக்கு அளிக்கப்படும். ஸோ யாராச்சும் இறந்துட்டாங்க, அந்த குழந்தை இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான அமௌண்ட்டை அந்த ஃபேமிலிக்கு போய் சேரும் அப்படின்றதையும் இதன் மூலமாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த மாதிரி டாக்குமெண்ட் தேவைப்படும் அப்படின்னா ஜாதி சர்டிஃபிகேட், இருப்பிட சான்று, வருமான சான்று, இந்த 3 டாக்குமெண்ட் கம்பல்சரி கேட்பாங்க. ஃபாதர் ஈதர் ஆர் மதர் யாராச்சும் ஒருத்தர் பேரில் இந்த 3 சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கருத்தடைக்கான சர்டிஃபிகேட், நீங்கள் ஸ்டெரிலைசேஷன் பண்ணியிருப்பீங்க, அதுக்கான சர்டிஃபிகேட்டை டாக்டர்கிட்ட வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பிறப்பு சான்று, குழந்தையோட அந்த பர்த் சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. ஒரு குழந்தைனா ஒரு குழந்தைக்கான பர்த் சர்டிஃபிகேட், 2 குழந்தைனா 2 குழந்தைக்கான பர்த் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு ஆண் குழந்தை இல்லை அப்படின்ற சர்டிஃபிகேட், நோ மேல் சில்ட்ரன் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. இ-சேவையிலே நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஆண் குழந்தை இல்லை அப்படின்ற சர்டிஃபிகேட், அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து உங்களுடைய ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, குடும்ப புகைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 3 பேருமே ஃபேமிலியாக இருக்க மாரி நீங்கள் குரூப் ஃபோட்டோ எடுத்து அதை அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தாவே போதுமானது, நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதை தவிர்த்து உங்களுக்கான ஏஜ் ப்ரூஃப்கான டாக்குமெண்ட் கேட்பாங்க. ஸோ ஏஜ் ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் ஃபாதர் மதரோட ஏஜ் ப்ரூஃப்கான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெரிலைசேஷன் கருத்தடையை பொறுத்த வரைக்கும் 40 வயசுக்குள்ளே நீங்கள் கருத்தடை பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ தமிழக அரசு சார்பில் 50,000 ரூபாய் வந்து பார்த்தா கொடுத்துட்றாங்க. அதை வந்து தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸில் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் 18 வயசு அந்த குழந்தையை கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு 3 லட்ச ரூபாய் வந்து கிடைச்சிடும். இதை தவிர்த்து இயர்லி உங்களுக்கு 1,800 ரூபாய் வந்து பார்த்தா இன்சென்டிவ் மாரி எஜுகேஷன் பர்பஸுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதாங்க டாக்குமெண்ட். ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்ளை இன் இ-சேவை சென்டர், அதாவது இ-சேவை மையம் இருக்க பாருங்கள், அங்கே போயிட்டு அப்ளை பண்ணலாம். அல்லது நீங்களே ஆன்லைன் மூலமாக இ-சேவையை வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்களே எப்படி இந்த ஸ்கீமுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து இந்த ஸ்கீமுக்கு நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். உங்களால் அப்ளை பண்ண முடியல, பெரிய ப்ராசஸாக இருக்குது அப்படின்னா நியரஸ்ட்டாக இருக்க இ-சேவை மையத்தில் போயிட்டு பண்ணுங்கள். இல்லை என்னாலே பண்ண முடியும் அப்படின்றவங்க நீங்களே அப்ளை பண்ணலாம். நீங்களே எப்படி அப்ளை பண்ணுறது கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ பார்த்து நீங்களே அப்ளை பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கொண்டு போயிட்டு உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸுமே டிஎஸ்டபிள்யூஓ ஆஃபீஸர், அதாவது டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் இருப்பாங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்து நீங்கள் இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் அவங்க வந்து பார்த்தா வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. உங்களுக்கான அப்ளிகேஷனை எப்படி வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீல்ட் வெரிஃபிகேஷன் ஆஃபீஸர் அவர்கிட்ட போகும். அவர் உங்கள் வீட்டுக்கே வந்து வெரிஃபை பண்ணுவார். ஸோ உண்மையாகவே கேர்ள் சைல்டு மட்டும் தான் இருக்காங்களா, ஆண் குழந்தை எதுவுமே இல்லையா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னா அவங்க அடுத்த கட்டமாக பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அவங்களுக்கு அனுப்புவாங்க. அவங்க வந்து பார்த்தா டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் அவங்க அனுப்புவாங்க. ஃபைனலாக அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 50,000 ரூபாய் டிரான்சாக்ஷன் பண்ணி உங்களுக்கு பவர் பத்திரத்தை கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் போயிட்டு அதை ரெனிவல் பண்ணுற மாதிரி இருக்கும். 18 வயசு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 3 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்கீமுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது, உங்களுக்கு அப்ளை பண்ணவங்க உங்களுக்கான ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது, இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோங்க. மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெளிவாக தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எப்படி அப்ளை பண்ணுறது வரைக்கும் எல்லாமே செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்கீம் குறித்து ரீசனாக நிறைய பேர் வந்து கேட்டே இருந்தீங்க. அதன் காரணமாக இப்போ நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.